நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள மரங்கள் செடிகள் அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். அது பற்றின வீடியோ தான் இது. நம்ம வீட்டு தோட்டம் வேலை ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் ஒரு உணவு காடு மாதிரி உருவாக்கலான்னு ஒரு ஆசை. அதுக்காக தோட்டத்துக்கு நடுக்குள்ள பல மரங்களும் வேலி ஓரங்களில் டிம்பர் மரங்களும் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம். நம்மாழ்வார் ஐயாவை ரொம்பவே பிடிக்கும். அவரை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷங்களாகவே அவரை பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் அகத்தி மரத்தை பற்றி ஒரு காணொலியில் சொல்லியிருப்பார். இந்திய மக்கள்கிட்ட உரங்களை கொடுத்ததுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு கைப்பொடி அகத்தி விதைகளை கொடுத்துருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. காரணம் என்னென்னா, அகத்தி மரங்கள் அதோட வேர் முடிச்சில நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வேலையாக அகத்தி விதைகளை வாங்கி தோட்டத்தில் வேலி ஓரத்தில் நட ஆரம்பித்தோம். (2022) ஆடியில் அகத்தி விதைகளை தோட்டத்தை சுற்றி ஊனி வச்சோம். அது வேகமாகவே வளர ஆரம்பிச்சிது. 2 மாதத்துலேயே 6 அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு. 6 மாதங்களில் மரமாகவே ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் இருந்த இடத்துல அகத்தி மரங்கள் சுற்றி வந்தோன்னே முதல்ல ஒரு உணவு காடு உருவாகிற ஃபீலிங் வந்துச்சு. அதுக்காகவே மறுபடியும் விட்டு போன இடங்கள் எல்லாத்துலேயும் அகத்தி மரங்களை நட்டோம். பார்க்கலாம் இந்த வீடியோவில். க்ரோ பேக்ஸ் இருக்கும். ஏன்னா முதல்ல க்ரோ பேக்கில் தான் செடிகளை வளர்த்தோம். தோட்டம் வைக்கணும்னு முடிவு பண்ணோன்னே அம்மா மாடி தோட்டத்தில் பல மரங்கள் தேவையான செடிகள் எல்லாத்தையும் க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு வளர்த்தாங்க. அதை கொண்டாந்து அப்படியே தோட்டத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த வேலைகள் ஆரம்பிச்சு. வேலைகள் ஆரம்பித்தப்போ நான் இங்கே இல்லை, அம்மாவும் அப்பாவும் தான். இந்த வேலைகளை முழுக்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தது அம்மா தான். எங்கெங்கே செடிகள் வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க. வீடியோ காலில் பார்த்து நாங்களும் இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சது தான் ஒவ்வொன்றும். தோட்டம் ஆரம்பிக்கும் போது தென்னமரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 தென்னங்கன்று மட்டும் வாங்கி ஓரத்தில் நட்டு வச்சோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 1 வருஷம் வளர்ச்சி, அகத்தி மரங்களோட வளர்ச்சி. அப்பு உங்களுக்கு தெரியும். இந்த தோட்டத்தில் அதிக நேரம் அம்மாவோட செலவு பண்ணது அப்பு தான். இது போன வருஷம் மார்ச் மாதத்தில் எடுத்த வீடியோ. நான் ஒரு கண்டென்ட் எடுக்கணுங்கிறதுக்காக வீடியோ அப்போ எடுத்து வைக்கல. இதெல்லாம் என்னோடய மெமரிக்காக எடுத்து வச்சது. நீங்கள் அகத்தி மரத்தை பார்க்கலாம். ஒரு உயிர் வேலியாகவே மாறிடுச்சு. நாங்கள் என்ன தான் கம்பி வேலி வச்சு கட்டியிருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தா இது ஒரு காடு மாதிரி தான் தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் அகத்தி. இது போன வாரம் எடுத்த வீடியோ. இருக்கிற வாழை மரங்கள், செவ்வாழை மரம் ஒரு 7 இருக்குது. மிச்சம் எல்லாமே மேக்சிமம் பூவந்தாறு தான். ஒரு 2-3 வாட்டி தார்கள் விட்ட மரம் தான் எல்லாமே. வாழையடி வாழையாக அதுவாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி மட்டும்தான் நாங்கள் விடுவோம். தாறு பழுத்துடுச்சுன்னா வெட்டிக்குவோம். வேறு எந்த உரங்களும் கொடுக்கறதில்ல. எல்லாமே இயற்கை உரங்கள் தான். தோட்டத்தில் 3 பெரிய நெல்லி மரம் வச்சுருக்குறோம். 2 சிகப்பு பெரிய நெல்லி, 1 பச்சை பெரிய நெல்லி வச்சுருக்குறோம்.
அத்தியில் நாட்டத்தி வைக்கணும்னு ஆசை. ஹைப்ரிட் இல்லாமல் 2 அத்தி மரங்கள், நாட்டு அத்தி மரங்கள் வச்சுருக்கோம். இது கேரள வாழை, கேரளாலேருந்து வாங்கினது. ஆனால் கற்பூரவள்ளி மாதிரி தான் இருக்கும் சுவை எல்லாமே. வேலி ஓரங்களில் முள்ளு மரங்களுக்காக ஒதுக்கி வச்சுக்கிட்டோம். இது கொடுக்காப்புளி. முந்திரி மரம் வாங்கி வச்சோம், வளருமா வளராதான்னு ஒரு யோசனையில் தான் வச்சது. ஆனால் இது வருடமே காய்ப்பு காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. 6 முந்திரி காய்கள் காய்ச்சிருந்துச்சு. 2வது வருடமும் ஒரு 10க்கு மேலே காய்ச்சிருந்துச்சு. இந்த வருஷம் இப்போ நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இந்த முந்திரி பழங்களை அணில்கள் விடுறதில்ல. பழம் வந்த உடனே அணில் கடிச்சு கீழே போட்டு போயிடும். நாங்கள் முந்திரி மட்டும் எடுத்து வச்சுக்கிறது வீட்டு உபயோகத்துக்கு. இந்த தென்னை மரங்கள் எல்லாமே வச்சு ஒரு 2 மாதம் ஆகுது. நோனி வாங்கி வச்சோம். நோனியில் இருக்க மருத்துவ குணங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தான் பயன்படுத்தணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன அப்டேட் தான். இன்னும் சில மரங்கள் இருக்குது, அதுக்கான அப்டேட்டை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி.